ஃப்ரெண்ட்ஸ், வருந்தேறும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ஈஸ்வரி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துல முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதினாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு அந்த காலத்திலேயே முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க கரும்பு ஜூஸ் கடை வச்சு நடத்திட்டு வராங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தங்கைங்க. எல்லாருக்குமே திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஹஸ்பண்ட்டை கோச்சிட்டு இவங்க கூட தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க தான் அக்கா தங்கச்சிங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்க குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்கிறதுனால இவங்க அக்கா தங்கச்சிங்களாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களாம் அவங்க வீட்டில் செட்டில் ஆகிட்டதுனால இவங்களுக்குன்னு இப்போ ஒரு துணை வேணுங்கிறதுக்காக மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜாதி எதுவாக இருக்கட்டுங்க, நல்ல குணமானவராக வேணும். ஓரளவு படித்தவராக இருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட போகுதுங்க. வேலை இல்லைனாலும் சம்மதம். அதாவது நாங்களே இந்த பிஸ்னஸ் கரும்பு ஜூஸ் கடையவே பார்த்துக்கிட்டுதாவே போதும்னு சொல்லியிருக்காங்க. 2-3 கடை வாடகை வருது. அது இல்லாமல் ஒரு 2 வீடு இருக்குது. கையிருப்பில் ஒரு 2 லட்ச ரூபா வச்சுருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா வனிதா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் முத்துராஜா சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கும்பகோணத்தில் வசிச்சிட்டு இருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படிச்சிருந்தா பரவாயில்லமாக இருக்குங்க. படிக்கலைனா கூட ஓகே தாங்க. நல்ல ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் இப்போ ஓகேங்க, நல்ல குணமானவராக இருக்கும். திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாரித்து ஒரு 10 சவரன் நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும், அது இல்லாமல் ஒரு 2 லட்ச ரூபா கையிருப்பில் வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்னு இவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க ஒரு அக்கா மட்டும்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்க கூட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவங்க அவங்க வீட்டுக்கே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடன் பெறணும் நான் முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.